வரலாறு அது சில நேரங்களில் உண்மையைச் சொல்கிறது, சில நேரங்களில் புதிராக மறைக்கிறது. போதி தர்மர் இந்த பெயர் ஒரு மனிதனை மட்டும் குறிக்கவில்லை, ஒரு மரபை, ஒரு தத்துவத்தை, ஒரு புரட்சியை குறிக்கிறது. ஆனால் ஒரு கேள்வி இன்னும் பதிலின்றி நிற்கிறது. அவர் உண்மையில் தமிழரா? இன்றைய வீடியோவில் நாம் கற்பனையை அல்ல, ஆதாரங்களை மட்டும் பார்க்கப் போகிறோம். போதி தர்மர் கிபி 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புத்த துறவி. அவர் இந்தியாவில் இருந்து சீனாவுக்கு சென்று சென் எனப்படும் தியான முறையை பரப்பினார். அவரின் பிறப்பிடம் பற்றிய நேரடி பதிவு இதுவரை கிடைக்கவில்லை. இதுவே இந்த விவாதத்தின் தொடக்கம். முதலில் பார்க்க வேண்டியது சீன வரலாற்று நூல்கள். அவற்றில் கூறப்படுவது போதி தர்மர் தெற்கு இந்தியாவில் இருந்து வந்தவர். அவர் ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர். தமிழர் என்று எங்கும் நேரடியாக சொல்லப்படவில்லை. இது ஒரு முக்கியமான குறிப்பு. ஏனெனில் சவுத் இந்தியா என்றால் அந்த காலத்தில் அதிகமாக குறிப்பிடப்பட்ட பகுதி தமிழகம் மட்டுமே. இப்போது காஞ்சிபுரத்தை பார்ப்போம். அந்த காலத்தில் காஞ்சிபுரம் புத்த மதத்தின் முக்கிய மையம், கல்வி மற்றும் தத்துவத்தின் மையம், உலகம் முழுவதும் அறியப்பட்ட நகரம். பல ஆய்வாளர்கள் கூறுவது போதி தர்மர் இங்கு பிறந்திருக்கலாம். ஏனெனில் ஒரு பெரிய தத்துவஞானி உருவாக வேண்டுமெனில் அதற்கான சூழல் அவசியம். அந்த சூழல் இருந்த இடம் காஞ்சிபுரம். மேலும் ஒரு வலுவான கருத்து, போதி தர்மர் ஒரு பல்லவ அரச குடும்பத்தை சேர்ந்தவர். சில குறிப்புகள் கூறுவது அவர் ஒரு இளவரசர், அவரது தந்தை ஒரு மாமன்னர். ஆனால் அவர் அந்த அரச வாழ்க்கையை விட்டு துறவியாக மாறினார். இந்த கருத்து வரலாற்று ஆதாரங்களால் முழுமையாக உறுதி செய்யப்படவில்லை, முற்றிலும் நிராகரிக்கவும் முடியவில்லை. இப்போது மொழி மற்றும் கலாச்சார ஆதாரங்களை பார்ப்போம். போதி தர்மரின் தியானம் உடல் மற்றும் மனக்கட்டுப்பாட்டை வலியுறுத்துகிறது. இந்த முறைகள் பழமையான தென்னிந்திய யோக மரபுகளுடன் ஒத்துப்போகின்றன. மேலும் அந்த காலத்தில் தமிழகம் யோகா, தத்துவம், ஆன்மீகம் இவற்றின் மையமாக இருந்தது. அனைத்து ஆதாரங்களையும் சேர்த்து பார்த்தால் அவர் தெற்கு இந்தியர் என்பது உறுதி ஆகிறது. காஞ்சிபுரம் ஒரு சாத்தியம், பல்லவ மரபு ஒரு வலுவான கருதுகோள். இதனால் அவர் தமிழர் என்ற கருத்து பலமாகிறது. ஒரு பிரச்சனை இன்னும் இருக்கிறது. நாம் எதிர்பார்ப்பது ஒரு தெளிவான ஆதாரம், ஒரு கல்வெட்டு, ஒரு நேரடி பதிவு, ஒரு உறுதியான சான்று. அவை எதுவும் கிடைக்கவில்லை. இதனால் இது இன்னும் ஒரு தியரியாக மட்டுமே இருக்கின்றது. இங்கே ஒரு ஆழமான உண்மை தெரிகிறது. போதி தர்மர் தமிழரா இல்லையா என்பது வரலாற்றுக்கு முக்கியமானது. ஆனால் மனித குலத்திற்கு முக்கியமானது அவர் என்ன கற்றுத்தந்தார் என்பதே. தியானம், மன அமைதி, உள் விழிப்பு இவையெல்லாம் இன்று உலகத்தை மாற்றிக்கொண்டிருக்கின்றன. அதனால் போதி தர்மர் தமிழரா? ஆதாரங்கள் சொல்வது சாத்தியம் அதிகம், உண்மை சொல்லுவது இன்னும் உறுதியில்லை. ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், அவர் ஒரு நாட்டுக்கோ ஒரு மொழிக்கோ சொந்தமானவர் அல்ல. அவர் மனித குலத்துக்கே சொந்தமானவர். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் தமிழரா இல்லையா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.